ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் வைத்திய நிபுணர்களின் சங்கத்தின் அதிகாரிகளுக்கிடையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். வரலாற்றில் பல்வேறு அரசாங்கங்கள் கடன் பெற்றுக் கொள்ளும் போது அந்த கடனை மீள செலுத்துவதனூடாக பொருளாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்பை ஆய்வு செய்யவில்லை என ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். எனினும் தமது அரசாங்கம் அவ்வாறான ஒழுங்குமுறையற்ற கடன் பெறுவது அல்லது ஒழுங்குமுறையற்ற பொருளாதார செயல்பாடுகளை மேற்கொள்ளாதென பொருளாதார நிலைப்பேறு குறித்து அரசாங்கம் உயர் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் வைத்திய நிபுணர்களிடம் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். தமது சங்கத்திற்கு யாப்பு தயாரித்தல் மற்றும் தொழிற்சங்க பிரச்சினைகள் குறித்தும் வைத்திய நிபுணர்கள் ஜனாதிபதியை தெளிவுபடுத்தினர். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள அடிப்படை சம்பள அதிகரிப்பு, ஓய்வூதிய கொடுப்பனவு எல்லை அதிகரிப்பு மற்றும் வருமான வரி எல்லையை அதிகரித்தல் ஆகிய விடயங்கள் குறித்து வைத்திய நிபுணர்கள் அரசாங்கத்திடம் தமது வரவேற்பை தெரிவித்தனர். சுகாதார ஊழியர்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் உள்ளடங்கிய யோசனைகளை அவர்கள் ஜனாதிபதியிடம் கையளித்தனர். அமைச்சர் நளிந்த ஜெயதிச, ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் வைத்திய நிபுணர் DKSN யசவர்தன உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் இணைந்திருந்தனர். இதேவேளை ஜனாதிபதி மற்றும் அரசு சேவை தாதியர் சங்க உறுப்பினர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை ஒன்றும் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. வரலாற்றில் முதன்முறையாக அரசாங்கத்தினூடாக வழங்கப்பட்ட உயர் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டிருக்கையில் சுகாதார தொழில்துறையாளர்களின் பணிப்புறக்கணிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இங்கு தெரிவித்தார். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் 6 முறைகளின் கீழ் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த ஜனாதிபதி அடிப்படை சம்பளம் குறைந்தபட்சம் 15,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக நேர கொடுப்பனவு அதிகரிப்பு, விடுமுறையினால் கொடுப்பனவு அதிகரிப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்க அதிகாரிகளை தெளிவுபடுத்தினார். இந்த சம்பள அதிகரிப்பு அரசு சேவையுள்ள அதிக அளவானோரின் வரவேற்புக்கு உள்ளாகியுள்ளதாகவும் சங்கத்தின் அதிகாரிகள் தெரிவித்தனர். சுகாதாரத்துறையின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக அரசாங்கத்தின் அக்கறையை வரவேற்பதுடன் அதற்காக கவனம் செலுத்தி விரைவில் தீர்வொன்றை வழங்குமாறும் அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தது. இச்சங்கத்தின் தலைவர் சங்கைக்குரிய முருத்தட்டுவி ஆனந்த தேரூர் உள்ளிட்டோர் இச்சந்திப்பில் இணைந்திருந்தனர்.